Hello everyone, நான் உங்க நவீன் கணேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல் ஏம் த ஏம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரி சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் தாங்க பார்க்க போறோம். ஸோ போன கெமிஸ்ட்ரி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம்னா சாப்டர் 1, அதாவது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்துருப்போம். அந்த சாப்டர் கம்பேர் பண்ணும்போது இது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான சாப்டர் தான். ஸோ வித் நோ டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் அப்படிதான் என்னது? ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் ஆஃப் த மேட்டர். அதாவது ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதில் நோ டவுட்டு. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. அது டிவிசிபிள் கிடையாது. ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த 3 இது சேர்ந்தது தான் ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நியூக்ளியஸில் அடைப்பாங்க. அதை பற்றி நம்ம இப்போ அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3த்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரானு, புரோட்டானு, நியூட்ரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டரில் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் புரோட்டான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நியூட்ரான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ யாரெல்லாம் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன் ஒருத்தவர் கண்டுபிடிச்சாரு. புரோட்டான் வந்து கோல்ட்ஸ்டீன் ஒருத்தவர் 1886 கண்டுபிடிச்சாரு. இது 1869 இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நியூட்ரான் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி, அதாவது இது எல்லாத்துக்கும் காலம் கடந்து வந்துட்டு நியூட்ரான் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா வந்து சாட்விக் கண்டுபிடிச்சிருக்காரு 1932. ஸோ நேச்சர் ஆஃப் அ சேஞ்ச், இதுக்கு எப்படி வந்து சேஞ்சாக, அதாவது நெகட்டிவா பாசிட்டிவா இல்லை நியூட்ரலான்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் எடுத்துக்கும், சேஞ்ச் இல்லை சார்ஜு. ஸோ புரோட்டான் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜு. இதுவே நீங்கள் நியூட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி நியூட்ரல் சார்ஜ் இருக்குது நியூட்ரானுக்கு. ஸோ அடுத்தது நம்ம இப்போ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பார்த்தோம்னா 1.6 × 10⁻−19 கூலும்பு எலக்ட்ரானுக்கு. புரோட்டானுக்கும் அதே தான் 1.6 × 10⁻−19 கூலும் தான். அதான் நம்ம இப்போ நியூட்ரானுக்கு பார்த்தா நியூட்ரல்னால 0ன்னு இங்கே கொடுத்துருக்கான். அடுத்து இதுக்கு நம்ம மாஸ் பார்த்தோம்னா வெயிட், அதாவது இதோட எடை எவ்வளோன்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, எடைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9.11 × 10⁻−31 kg. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸில் போகுது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா 1.672614 × 10⁻−27 kgsன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே நியூட்ரான் பார்த்தீங்கன்னா வந்து 1.67492 × 10⁻−27 தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. மைனஸ் இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்குமே -27 தான் வந்திருக்கு. அதான் நம்பர்ஸ் லிட்டிலாக வேரி ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா புரோட்டானும் நியூட்ரானோட வேல்யூ கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இங்கே பாருங்கள் 6767 கூட ஈக்குவலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. அடுத்தது ஸோ இது அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தாங்க இந்த லெசனுக்கு. ஏன்னா இந்த லெசனுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போர்ஷன் வந்து ஒமிட்டட்லேயே போயிடும். நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ்லாம், அதாவது டாம்சன் அட்டாமிக் மாடல் ஆஃப் ஆட்டமு, அதுக்கப்புறம் சாட்விக்கு இருக்கான்னு தெரில, அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. போர் மாடல் ஆஃப் ஆட்டமு, இதெல்லாம் வந்து ஒமிட்டட் போர்ஷனில் வந்துருச்சு. அதனால நான் எடுக்கல. கன்ஃபார்ம் அது நீட்டுக்கு வரும், அதனால நான் வந்து அது தனி வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன் 11th முடிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th தான் இருக்கிறதுனால நம்ம வெறும் இப்போ தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். த ரேடியேஷன்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரிக் ரேடியேஷன். அதாவது ஒரு ரேடியேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி இப்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக்காக ஏதாவது ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது நம்ம பார்த்தா தெரியாது, அது வந்து ஒரு அளவுக்கு வந்து அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மாதிரி ரேடியேஷன்ஸை தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து அசோசியேட்டட் வித் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வென் அண்ட் எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்ஸ் அண்டர் ஆக்சிலரேஷன் ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட். அதாவது வென் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்ஸ் டியூரிங் ஆக்சிலரேஷனால மூவ் ஆகுதுன்னு வைங்களேன் ஒரு எலக்ட்ரிக் பார்ட்டிகல், அண்ட் ஆல்டர்னேட்டிங், அதுக்கு என்ன சொல்கிறது ஃப்ரிக்ஷன் மாதிரி இங்கே சொல்ல வராங்க. ஆல்டர்னேட்டிங்காக இன்னொன்று எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தீஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ். இது இந்த மாதிரி ஆக்சலரேஷனில் போகிறதுனால அது வந்து வேற ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும்.
அது டிரான்ஸ்மிட் ஆகும். அது பேர் தான் வந்து வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தீஸ் வேவ்ஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்கிறாங்க இந்த வேவ்ஸை. இதை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான உண்மையான அர்த்தம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இதோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை ஆசிலேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுதான் சுற்றி இருக்கிற சார்ஜர் பார்ட்டிகல்ஸ்னால தான். அதாவது என்ன சொல்கிறது, புரோட்டான், எலக்ட்ரான், மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான், இதனால தான் வந்து இதை சுற்றி இருக்க சார்ஜர் பார்ட்டிகல்னால தான் வந்து இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் தீஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இந்த ஃபீல்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம்ல எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக், இதெல்லாம் வந்து இந்த ரெண்டுமே வந்து பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ்னு சொல்கிறாங்க. அந்த வேவோட நேச்சருக்கும் இதோட எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த வேவ் போகிற டைரக்ஷனை தான் அப்படி சொல்கிறாங்க. தே டு நாட் நீட் அ மீடியம் டு ட்ராவல். வேவ்ஸுக்கு வந்து இப்போ மீடியம் தேவையில்ல. இப்போ ஏர் எடுத்துக்கிட்டு வந்தோம் ஒரு மீடியம், வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்தால் அது ஒரு தனி மீடியம். அந்த மாதிரி அதுக்கு எதுவும் வேணால் வேவ் வந்து மீடியம் இல்லாமலே நடக்கும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் தட் ஈவன் கேன் ட்ராவல் இன் வேக்யூம். அது வேக்யூமில் கூட ட்ராவல் பண்ணுன்னு சொல்ல வராங்க. ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. நம்ம இப்போ இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். இதில் இருக்க டெஃபினிஷன்லாம் கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வேவ் லென்த் தான் என்னன்னு பார்ப்போம். இட் மே பி டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நெய்பரிங் கிரஸ்ட் ஆர் த்ரோ. அதாவது இப்போ நம்ம ஒரு வேவ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், மேலே போய் கீழே வருதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த மேலே போய் இப்படி வருதுல அது கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, கீழே இப்படி வருதுல அதுதான் வந்து த்ரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே போய் கிரஸ்ட்டு, கீழே வந்து த்ரோ, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பேர் வந்து இது வேவ் லென்த்து. இட் இஸ் டெனோட்டட் பை இந்த சிம்பிளால் டெனோட் பண்ணுறாங்க. இந்த சிம்பிள் எப்படி என்னன்னு தெரியல, அதான் இது வந்து வேவ் லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த ஃப்ரீக்வன்சி அதாவது வி, இட் மே பி டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் விச் பாசஸ் த்ரூ அ பர்டிகுலர் பாயிண்ட் இன் 1 செகண்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து இப்போ லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட்னு வைங்களேன். அதாவது இப்போ ஒரு வேவ் வந்து அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து ஒரு செகண்டில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தாண்டி போதோ அதை தான் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இது பர்சன்டேஜ் மாதிரி கூட நம்மளால் சொல்ல முடியும் மேத்தமெட்டிக்கலாக. ஸோ இதை எப்படி டொனேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியால் டொனேட் பண்ணுறாங்க. வெலாசிட்டிக்கும் வி தான் சொல்லியிருக்காங்க. அதான் இது வந்து பார்த்துக்கோங்க ஸ்மால் வி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த வேவ் இன் 1 செகண்ட். நம்ம போன இது பார்த்தோம்ல, இது வந்து நம்பர் ஆஃப் வேவ்ஸ் விச் டு அ பர்டிகுலர் பாயிண்ட் இன் 1 செகண்டு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ ஒரு வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு செகண்டில், அதுதான் வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இன் வேக்யூம் ஆல் த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரியாக்ஷன் ட்ராவல் த சேம் வெலாசிட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேம் வெலாசிட்டி தான் இருக்கும், தனித்தனியாக பிரிச்சிருக்காது, எல்லாத்துக்குமே ஒரே வெலாசிட்டிஸ் தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு வேவ் நேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் வேல்யூ இஸ் 3 × 10⁸ கான்ஸ்டன்ட். ஒரே மாதிரி வெலாசிட்டி இருந்தால் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் -1 to the power 1 ஸோ இட் இஸ் டெனோட்டட் பை ஸ்மால் வி. ஓகேயா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் வி. ஸோ வேவ் நம்பர் தான் என்னன்னு பார்த்தோம். வேவ் நம்பர் அதாவது விக்கு மேலே ஒரு டேஷ். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ் பெர் யூனிட் லென்த்து. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் வேவ் லென்த்னு புக்கில் கொடுத்துருப்பான். த வேவ் நம்பர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ் பெர் லென்த்து. அதாவது ஒரு லென்த்துக்கு எவ்வளோ வேவ் லென்த்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து வேவ் நம்பர்னு சொல்கிறாங்க. அந்த லென்த் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், அது கொஸ்டினை பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று ஃபார்முலா இருக்குது இதுக்கு, அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது, வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த் தான் வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி வந்து இங்கே சியால் டொனேட் பண்ணியிருக்காங்க, இங்கே மாதிரி வியால் கொடுக்கல. சப்போஸ் அதோட யூனிட்னால கூட இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, அது ரெண்டுமே வி வரதுனால கன்ஃபியூஷன்னால சின்னு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை தான் இன்னொன்று காரணம் இருக்குது, அது புக்கில் போட்டிருந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா
சிக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கூலும்னு ஏதோ கொடுத்துருந்தான், கூலும்பா என்னன்னு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வந்து அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் டு, ஓகே இங்கே என்ன சொல்ல வரான்னா நம்ம இப்படி கூட இதை சொல்லிக்கலாம், சி ஈக்குவல் டு வெலாசிட்டி, அதாவது ஃப்ரீக்குவன்சி இன்டூ வேவ் லெங்க் தான் வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு பார்ப்போம், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி தான் என்னென்னு பார்ப்போம். Planck's quantum theory. The radiant energy is emitted or absorbed not continuously but discontinuously in form of small distinct packets of energy called quantums. In case of light, the quantum energy is called photon. இதை வந்து நம்ம லைட்டோட எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, the radiant energy, ஒரு எனர்ஜி எடுத்துக்கலாம், is emitted or absorbed not continuously but discontinuously in form of small packets of energy. அதாவது பெரிய பெரிய எனர்ஜி வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியா மாறும்னு சொல்றாங்க. அது அப்சர்வ் பண்ணி மாறும்னு சொல்றாங்க. கண்டினியூஸா இருக்காது, டிஸ்கண்டினியூஸா தான் இருக்கும். இது பேர் வந்து குவாண்டம்னு சொல்றாங்க. அது கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் பேர் வந்து பிளாங்க்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரின்னு வச்சிருக்காங்க. So the energy of each quantum is directly proportional to the frequency of the radiation. அதாவது இதோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா வந்து ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். அதாவது ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆச்சு தான் இந்த எனர்ஜி ஆஃப் குவாண்டமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நம்மளால ஒரு வேல்யூவாக கொண்டு வர முடியும். இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டோம்னா இது வந்து இங்கே ஈக்குவல் டுவாக மாறிடும். ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டூ ஃப்ரீக்குவன்சி தான் கொடுத்துருக்கான். வேர் ஹெச் ஈக்குவல் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான் அவனே. ஸோ எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் எமிட்டட் ஆர் அப்சர்வ்ட் ஆஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் குவாண்டம் தான் அப்படி எழுதியிருக்கேன், கியூவை விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ குவாண்டம் E ஈக்குவல் டு NH, நம்பர் ஆஃப் H இன்ட்டு U. ஸோ வேர் N ஈக்குவல் டு 1, 2, 3, 4. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். அதாவது 6.26 இன்ட்டு 10⁻⁻7 தான் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் பாடி தான் என்னன்னு பார்ப்போம். Black body, an ideal body which emits, absorbs all frequency. இந்த black body என்ன பண்ணுன்னா இருக்கிற எல்லா ஃப்ரீக்குவன்சியும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த பிளாக் லைட் எப்படி, பிளாக் வந்து லைட்டு கிடையாது, இந்த பிளாக் கலர் நமக்கு எப்படி கிடைக்கும்னா எல்லா கலரும் ஒன்று சேர்ந்தால் தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ஃபுல் அப்சர்ப்ஷனில் தான் கிடைக்குது. விச் எமிட்ஸ் அண்ட் அப்சர்ப்ஸ் ஆல் frequencies is called a black body. Radiation is emitted by such a body is called black body radiation. இந்த ரேடியேஷன் இதில் எமிட் பண்ணதில்ல, இந்த black body எமிட் பண்ணுறது தான் வந்து black body radiationனு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? The phenomena of ejection of electrons from the surface of the metal when the light of a suitable frequency strikes it is called photoelectric effectனு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதை சுற்றி நம்ம இப்போ வந்து லைட் அடிச்சோம்னா அதில் வந்து சூட்டபிள் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அந்த எஜெக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளால அதில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது பேர் தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு இவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அந்த மெட்டல்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஃபெனாமினான் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் அப்சர்வ்டு ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது இதை இப்போ ஒரு தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம படிப்போம். ஸோ இதுக்குன்னே ப்ரூவ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ when a beam of light falls on a metal surface, electrons are ejected immediately. இப்போ வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதை சுற்றி ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து ஃபார்ம் ஆச்சு தான் அது வந்து எஜெக்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆர் பிரைட்னஸ் ஆஃப் லைட்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க தான், ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இதிலே நம்மளால் பண்ணி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் அதை பற்றி சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால வந்த ரிசல்ட்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க.
ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி பிரைட்னஸ் ஆஃப் லைட் வந்து எவ்வளோ இருக்குதோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல வராங்க. இப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தான் என்னது, ஜீரோ ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் ஈச் மெட்டல் தேர் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் மினிமம் ஃப்ரீக்வன்சி. அதாவது எவ்வளோ மினிமமாக அந்த ஃப்ரீக்வன்சி இருக்க முடியுமோ ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் வந்து ஜீரோ ஃப்ரீக்வன்சி, அதாவது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. மினிமம் ஃப்ரீக்வன்சி அபவ் விச் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் நாட் அப்சர்வ். அதுக்கு மேலே அதில் வந்து அதாவது அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து அதுக்கு மேலே அஃபெக்டே, அதாவது அது பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் இஸ் லெஸ் தேன் த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருந்துச்சு தான் என்ன ஆகும், அதாவது V0வோட கம்மியாக இருந்துச்சு தான் என்ன ஆகும்னா அது தெரியவே தெரியாது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான், தேர் இஸ் நோ எஜெக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் நோ மேட்டர் ஹவு லாங் இட் ஃபால்ஸ். எவ்வளோ நேரம் ஃபால் ஆனாலும் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கீழே போயிடுச்சுன்னா அந்த எஜெக்ஷனே நடக்காது, நம்மளால அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்கங்க. அவ்வளோதான். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் தான் என்னென்னு பார்ப்போம். த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். அதாவது இதில் வந்து WOன்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்கான், ஈக்குவல் டு HVO. HVO நம்ம எந்த இடத்துல படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா, அதாவது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல படிச்சிருப்போம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது எனர்ஜி ஈக்குவல் டு H இன்டூ வெலாசிட்டி நம்ம படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி கொடுத்துருப்பான். அந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணி இவங்க ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. அதாவது H இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா மாதிரி இருக்குது பாருங்கள், ½ இன்டூ மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மாஸ் பை ஏதோ கீழே போட்டிருக்கேன், அதுக்கு அர்த்தம் வந்து எனர்ஜின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம டூவல் பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரேடியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தான், அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இந்த லெசன் பார்த்தீங்கனாலே நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அதை கவலை வேணாம், நம்ம வந்து இந்த வீடியோலேயே நம்ம கொஞ்சம் நிறைய முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தியரியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு கேட்குற ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். அதாவது நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க தான் உங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கிற மாதிரி அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு வேணால் சில நேரத்தில் யூஸ் ஆகாமல் இருக்கலாம். அதாவது சில பேர் பார்த்தா அவங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இப்போ வந்து என்னை குவாலிட்டியை மாற்றுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் போர்டில் பண்ணுவேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பேசுகிறத விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரே ஹெல்ப் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு ரீச் ஆகணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.